உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி, ஆகச் சிறந்த மொழி என் தாய்மொழி. நான் தமிழன். அந்த மொழியை பேசியதால் நான் தமிழன். ஆனால் என் தாய்மொழி செத்து போனது. கொலை செய்து புதைத்து விட்டார்கள். அதை மீட்க காக்க வழி இல்லையா? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறாரே எங்கள் தாத்தா தேவனைய பாவாணர். அந்த தமிழ் மீட்சி உறவும் தமிழர் எழுச்சி உறவும் வாய்ப்பில்லையா? எங்கள் கண்முன்னே எங்கள் வளங்கள் எல்லாம் களவு போகிறதே, என் காடு அழிகிறதே, என் நீர் உறிஞ்சி விற்கப்படுகிறதே, என் பூமி தாயின் ஈரக்கொலை மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்று அறுக்கப்படுகிறதே, என் பூமி தாயின் மார்பு மலை அதை எம்சாண்ட் மலை மணல் கல்குவாரி என்று வெட்டி இந்த திருடர்கள் விற்கிறார்களே, இதை தடுக்க முடியாதா? சாமிக்கே அரசியல் செய்கிறதே ஒரு கூட்டம். வாழுகிற பூமியை காப்பாற்ற யாரும் இல்லையே, அதை பற்றி சிந்திக்க மாட்டார்களா? சாதியை காப்பாற்ற துடிக்கிறார்களே, சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள் பக்கம் எவரும் வரமாட்டாரா? மதத்தை வைத்துவிட்டு போக மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைகிறதே, மனித நேயத்தை காப்பாற்ற ஒருவனும் வரமாட்டானா என்று ஏங்கி ஏங்கி நின்ற பிள்ளைகள் கடைசியாக எல்லா துயரமும் துடை தெரியப்படும், எங்களுக்கென்று ஒரு நாடு வந்து விட்டால் என்று கனவில் இருந்தோம். அங்கே 2000 ஆண்டுகளாக என் அன்னை தமிழ் தாய் தவமிருந்து பெற்ற ஒரு மகன் வந்தான். என் அன்னை நிலம் அடிமைப்பட்டு என் அருமை தாய் தமிழ் சமூகம் தாழ்ந்து விழுந்து கிடக்கிறது. இது தனக்கென்று ஒரு சுதந்திர தாயகம் பெற்று பெருமையோடு உலகிலே வாழ வேண்டும் என்று கனவோடு அந்த மகன் வந்தான். என் முன்னவர்கள் எல்லாம் தூக்கி சுமந்து வந்த கனவோடு வந்தான். அந்த கனவு அறம் சார்ந்த ஆட்சி முறையை கொடுத்த மானமறவர்களின் கனவு. நாங்கள் அறம், மானம், வீரம் இது மூன்றையும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த இனத்தின் மக்கள். தமிழர் என்ற ஒரு இனமுண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணமுண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று எங்கள் தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். அவன் வந்தான், அந்த வீரன் வந்தான். தமிழர் என்ற ஒரு இனமுண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணமுண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிரென்று உலகத்திற்கு காட்டினான். என் பரம்பரைக்கு இல்லாத ஒரு பரந்த நோக்கு அவனுக்கு இருந்தது.